எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாயம் கிடைக்கணும், என் பொண்டாட்டியை நாய் கிடைக்கணும். ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? காலைல உட்காந்து கஞ்சி விட்டுருந்தேன். எங்க எப்படிங்க சாப்பாடு எப்படி அப்படின்னு கேட்டான். செம்மையா இருந்துச்சுமா, செம்மையா இருந்துச்சு. சாம்பார் அருமையாக இருந்துச்சு, முள்ளங்கிலாம் செம்மையாக வெந்துருந்துச்சு, கேரட் பீன்ஸும் செம்மையாக இருந்துச்சுமா, பூ போல இருந்துச்சு, டேஸ்ட் அத்துச்சுமா. வீட்டு மசாலான்னு கேட்டேன். அட்டி 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 எச்சி தட்டை கையை கழுவுன அந்த எச்சி தட்டை வச்சு பொட்டனிட்டு ஒரு அடி சோத்து பொறுக்க பூரா அப்படியே மூஞ்சி பூரா கடைஞ்சி பூரா குளிச்சுட்டு வந்திருக்கேன். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா அது ரசமா எது யூடியூப்ல போட்டுருந்தாங்க. டிஃப்ரெண்டான முறையில் ரசம் செய்வது எப்படி, முள்ளங்கி ரசம். ஏண்டா டேய் ஏண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே, வாழவே பிடிக்கல. முந்தா நாள் ஒரு 15 பேர் என்னை தெருவில் போட்டு அடித்தாங்க. அப்பயே செத்துருக்கணும். நான் நினச்சேன், என்னடா 15 பேர் அடிச்சு சாக மாட்டோம்டா, என்னடா நம்ம பாடி அம்மிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா என் பொண்டாட்டி அடிச்சு நான் சாகலை, பிஸ்கோத்து 15 பேர் அடிச்சு நான் சாக போகிறேன். சரி மக்களே, என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிச்சுட்டேன்.